السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், மோமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வும் அவருடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். மாற்று மத கலாச்சாரமும் மாற வேண்டிய முஸ்லிம்களும் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை குறித்த நேரத்துக்குள் நினைவுபடுத்தலாம் என்று தலைப்புக்குள் இருக்கின்ற விடயங்களை சொல்வதற்கு முன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்கள்ல குதுபாவுக்கு வருகின்ற சகோதரர்கள்ல சிலருக்கு தூக்கம் போற வளமை ஒன்று இருக்குது. காலையில வேலை செய்து டயர்டாகி ஒரு சிறு தூக்கம் கூட இல்லாத ஒரு பிஸியான நேரத்துல பகலைக்கு நாங்க ஜும்மாவுடைய நேரத்துக்கு வருகிறோம். ஜும்மாவுடைய நேரத்துக்கு வந்தால் எங்களை அறியாமலேயே உண்மையிலே தூக்கம் போற நிலைமை வரும். நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், தூக்கம் வார ஒரு நிலைமை இருந்தா எங்களோட முகங்களை கொஞ்சம் கழுவி கொண்டு நாங்க குதுபாவை செய்முடிப்பதற்காக வேண்டி உட்கார வேண்டும். ஹதீபை நேரடியாக முகத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்தால் பெரும்பாலும் தூக்கம் குறையும் அல்லது தூக்கத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஷைத்தானும் என்ன முயற்சி செய்கிறான்னு சொன்னால், வாரத்துல கிழமையில ஒரு நாள் கேட்கிற குதுபா, அல் குர்ஆனுடைய வார்த்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்கள், அதை கேட்க விடாம தடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்னோட உள்ளத்துல ஒரு வஸ்வாசை போட்டுடுவான். நீ தூங்கு அப்படி என்று சொல்லி. சில பேருக்கு மிகைத்த தூக்கம் இருக்கிறது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத சில பேர் இருப்பாங்க சில சந்தர்ப்பங்கள்ல.
ஆனா இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல குதுபா கேட்கின்ற பொழுது முடியுமான வரைக்கும் நாங்க தூங்குறத தவிர்ந்து கொள்றது எங்களுக்கு ஆரோக்கியமானது, எங்களுக்கு சிறந்தது, அதுல ஹைர் இருக்கிறது என்பதனை நினைவுபடுத்தியவனாக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப மாற்று மத கலாச்சாரம், இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, முஸ்லிம்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அதே போன்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவங்களுக்கென்றுள்ள ஸ்பெஷலான சில கலாச்சாரங்கள், கல்ச்சர்கள் இருக்குது. அல் குர்ஆன் எப்படி எங்களுக்கு சொல்கிறது என்றால், லக்கும் தீனுக்கும் வலியதி. நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். அப்ப உங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்குது, உங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, உங்களுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது, அது வேற. முஸ்லிம்களாகிய எங்களுக்கு வேறவாக கல்ச்சர் இருக்குது, சடங்கு இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, மார்க்கம் இருக்குது. அப்ப உங்களோட மார்க்கத்தை நீங்க சுதந்திரமாக அது உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க பின்பற்றலாம், அது உங்களோட சுதந்திரம். எங்கட மார்க்கத்தை, எங்கட கல்ச்சரை நாங்க பின்பற்றுகிறோம், இது எங்கட சுதந்திரம். லக்கும் தீனுக்கும் வலியதி. இதே போன்று சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம் 29வது வசனத்துல, ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யாரு ஈமான் கொள்ள விரும்புறாங்களோ அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், முஸ்லிம்களாக ஆகட்டும். வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யாரு காஃபிராக விரும்புறாங்களோ, நான் முஸ்லிம் இல்ல, நான் காஃபிராக போகிறேன், நான் காஃபிர் அப்படி என்று சொல்லி யார் விரும்புகிறாரோ மனிதர்கள்ல, ஃபல்யக்ஃபுர், அவர் காஃபிராகட்டும். இஸ்லாத்துல யாரையுமே நிர்பந்திச்சு நீ இஸ்லாத்துக்கு வா, நீ இஸ்லாத்தை பின்பற்று, நீ இஸ்லாத்துடைய கல்ச்சருக்குள்ள இரு, வேறு கல்ச்சர்களை நீ பின்பற்றாதே அப்படி என்று இஸ்லாம் எந்த ஒரு மனிதனையும் நிர்பந்திக்கவில்லை. ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், விரும்புகின்றவர்கள் ஈமான் கொள்ளட்டும். வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்புகின்றவர்கள் காஃபிராகட்டும், நிராகரிக்கட்டும், இஸ்லாத்தை நிராகரிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலும் இப்ப நாங்க முஸ்லிம்களாக வாழ்கின்ற பொழுது எங்களோட ஏனைய மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்வார்கள். அவங்க யார கடவுளாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் மரியாதை குறைவாக அல்லது இழிவாக அல்லது ஏசுகின்ற விதத்துல நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 108வது வசனம், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை தவிர மக்கள் வணங்குகின்ற கடவுள்கள் இருக்கிறார்களே, அவர்களை அல்லது அவைகளை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள் அப்படி என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, நீங்க ஏசினீங்கன்னா அவர்களுடைய கடவுள்களுக்கு நீங்கள் ஏசினீர்கள் சொன்னால் அவர்கள் அறிவில்லாமல் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அப்ப முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும், காபிர்கள் அவர்கள் காபிர்களாக வாழ்வார்கள். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும், ஏனைய மதத்தாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. ஏனைய மார்க்கத்துல மதங்கள்ல இருக்கின்றவர்கள் அவங்களோட மார்க்கத்தை, அவங்களோட மதத்தை, அவங்களோட கொள்கைகளை, அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, முஸ்லிம்களாக வாழ்கின்ற எங்களுக்குள்ள முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரங்கள், கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக நுழையுது. எங்கட கலாச்சாரத்துக்குள்ள, முஸ்லிம்களோட கல்ச்சருக்குள்ள ஏனைய மதங்களுடைய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஏனைய மதத்தினருடைய கல்ச்சர் எங்கட கல்ச்சருக்குள்ள மிக்ஸ் ஆகுது, நுழையுது.
எங்களை அறியாமலே நுழைஞ்சிட்டு இது பிரச்சனையா இல்லையான்னு கேட்டா மார்க்க ரீதியாக அது பிரச்சனை, சில பேருக்கு அது பிரச்சனை இல்லை. அன்பான சோர்லே, எங்கட முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், நாங்க எங்கட புத்திய எங்கட நாலேஜ எடுக்கின்றவர்களாக, முடிவுகள் எடுக்கின்றவர்களாக இருந்தால், இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இதை டாபிக்கை எடுக்கவே தேவையில்லை, இதை பேசவே தேவையில்லைன்னு நாங்க நினைப்போம். எப்ப எங்கட சப்ஜெக்ட்ல நாங்க எங்கட சொந்த புத்தி, எங்கட அறிவு, எங்கட மனசு சொல்றது இதை மட்டும் வச்சு நாங்க பார்த்தோம் என்றால் இதெல்லாம் சப்ஜெக்டே இல்லை, பேசவானம், அது பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நாங்க போவோம். ஆனால் அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது, மார்க்கம் சொன்னது, வஹி சொன்னது, அப்படி பார்த்தா என் வாழ்க்கையில சிலது நாங்க சரியன்னு நினைச்சிருக்கிற கூட, சரி என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் கூட பிழையாகும். இப்ப நாங்க விபச்சாரம் பிழை என்றும், களவெடுக்கிறது பிழை என்றும், பொய் சொல்றது பிழை என்றும், இத முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்க பிழை என்றத தீர்மானிக்கிறது எங்கட புத்திய வச்சு, எங்கட மனசு சொல்றத வச்சு, எங்கட நாலேஜை வச்சு என்று சொன்னால் அதுலயும் விபச்சாரம் கூடாது, பிழை, பொய் என்பது பிழை, களவெடுக்கிறது பிழை. அப்ப எங்கட புத்தியின் அடிப்படையில பார்த்தாலும் அது பிழை. மார்க்கத்துல சில விஷயங்கள் சொல்லுது, அது எங்கட புத்தியின் அடிப்படையில பார்த்தா பிழை இல்லை, பிழையாகப்படாது, ஆனா மார்க்கமாக பார்த்தா பிழை. உதாரணத்துக்கு இடது கையால சாப்பிடுறோம், இதுல என்ன பிழை? இது உலக ரீதியா. புத்தி ரீதியாக நாங்க எங்கட நாலேஜ வச்சு, எங்கட மனசை வச்சு, மனசு சொல்றத வச்சு பார்த்தா இடது கையால சாப்பிடுறது, இடது கையால நாங்க குடிக்கிறது பிழை இல்லை. என்ன பிழை? இது பிழை இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நாங்க பேசுற சப்ஜெக்டும் அது மாதிரிதான். உலகத்தை வச்சு பார்த்தா அது பிழை இல்லை, நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், அப்படித்தான் நினைப்போம். ஆனால் இஸ்லாத்தை வச்சு, அல்லாஹ் ரசூல் சொன்னத்தை வச்சு பார்த்தால் பிழை. அப்படியான ஒரு சப்ஜெக்ட் தான் நாங்க இன்றைக்கு பேசுறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கூறுகிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். சூரத்துன் நூர் 24வது அத்தியாயம் 51வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமின்கள் அவர்களுடைய வார்த்தையாக எது அமையும் என்று சொன்னால், எப்ப அல்லாவின் பக்கமும் ரசூலின் பக்கமும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் அழைக்கப்பட்டால் அவங்களோட வார்த்தையாக எது இருக்கும் தெரியுமா? சமிஅனா வ அதானா, செய்மடுத்தோம், கட்டுப்பட்டோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதுதான் என்ன மார்க்கம், நான் அதைத்தான் செய்வேன், அதுதான் சரி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? நான் அதைத்தான் செய்வேன். அப்படி என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறார்களே, வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா மூமின்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவங்க எப்படி முடிவெடுப்பார்கள் அப்படி என்றத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சஹாபி புஸ்ர் அல் அஷ்ஜாயி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வோட முன்னுக்காலேயே என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க சொல்றத எனக்கு செய்யலான்றார். நம்புறீங்களா? ரசூலுல்லாஹ்வோட சபையில ஒரு சஹாபியாக இருக்கக்கூடியவர், அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்க வேண்டும், அவருடைய முடிவு அல்லாவிடம் இருக்கிறது. ஆனா சஹீஹான ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ்வோட முன்னுக்கே நான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன்,
நீங்க சொல்றத நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு ஏறாது அப்படி என்று ஒரு சஹாபி சொல்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் முன்னுக்காலே இப்படி சொல்லக்கூடிய சிந்தனை உள்ள ஒருவர் முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இருந்தார் என்றால், ரசூலுல்லாஹ் இல்லாத காலம், ரசூலுல்லாஹ் மரணித்து 1000 வருஷம் தாண்டி விட்டது, 1000 வருஷத்துக்கு மேல, அப்படியான எங்கட காலத்துல ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஒரு வழிகாட்டல எனக்கு இது செய்ய இயலாண்டு எங்கள் எத்தனை பேர் எங்களுக்கு தெரியாமலே இருக்கும். எனவே அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் காலத்துல உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், ரசூலுல்லாஹ் முன்னுக்கால ஒருவர் சாப்பிடுகிறார். ஒரு மனிதர், அவருடைய பேர் புஸ்ர் அல் அஷ்ஜை. அவர் சாப்பிடுகின்ற பொழுது இடது கையால சாப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் பியமீனிக், உங்களோட வலது கையால சாப்பிடுங்க. 2021 இலக்கத்துல வருது. கால லா அஸ்ததி, என கேளாண்டாரு. சுப்ஹானல்லாஹ், என கேளாது அப்படி என்றாரு. கால லஸ்ததஅத, உங்களுக்கு ஏலாமலே போகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், மா மனஅஹு இல்லல் கிப்ர், அவரை தடுத்தது எது தெரியுமா? அவருக்கு ஏற்பட்ட பெருமை, சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது, சொன்னதை செய்யாம இருக்கிறது, அது பெருமை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை செய்யல, ஃபமா ரஃபஅஹா இலா ஃபீ, அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருடைய வலது கைய அவருடைய நாவின் பக்கம் உயர்த்த முடியாமல் போய்விட்டது அப்படி என்று இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சலமா அல் அக்வா இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏன் செய்யல? முஸ்லிம்களோட கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, குல் பியமீனி, நீங்க வலது கையால சாப்பிடுங்க. இதுதான் முஸ்லிம்களோட கலாச்சாரம், இஸ்லாமிக் கல்ச்சர். அவர் சொன்னார், ஏலா, எனக்கு கேளாது அப்படி என்றார். நான் முஸ்லிம்கள கல்ச்சருக்கு மாற்றம் செய்வேன் என்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் உடனடியாக ஒரு பிரார்த்தனை செய்தார், லஸ்ததாய்த்து, உங்களுக்கு முடியாமலே போகட்டும். அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய வலக்கரத்தை அவருடைய வாயின் பக்கம் நாவின் பக்கம் கொண்டு போக முடியாமலே ஆகிவிட்டது அப்படி என்ற செய்தியை இந்த ஹதீஸ்ல வருது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று இன்னொரு சம்பவம் நடக்குது. திர்மிதியில 2180 இலக்கம். ஹுனைன் யுத்தம் நடக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அந்த ஹுனைன் யுத்தத்துக்காக வெளியேறி செல்கிறார்கள். அங்க போனா ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பெயர் தாத்து அன்வாத். அந்த மரத்தை புனிதமாக கருதினார்கள் முஷ்ரிக்கீன்கள், புனிதமாக கருதினார்கள். புனிதமாக கருதி அதுல அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்களை வருஷா வருஷம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, அவங்களோட ஆயுதங்களை அதுல தான் கொழுகி வைப்பார்கள். சஹாபாக்கள் அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, இஜ்அல் லனா ذات அன்வாத் கமா லஹும் ذات அன்வாத். நல்லா யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த மரத்தை அவங்க கண்ணியப்படுத்துறாங்களே, புனிதமாக பார்க்கிறாங்களே, அதுல அவங்களோட ஆயுதங்களை எல்லாம் கொழுகுறாங்களே, அதுல அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் செய்யறாங்களே, அந்த மரம் மாதிரி எங்களுக்கு ஒரு மரம் ஒன்று ஆக்கிட்டாங்க என்று ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க. பெரிய பிரச்சனையா இது. ஒரு மரம், அந்த ஒரு மரத்தை அவங்களுக்கு ஒரு மரம் போல எங்களுக்கு ஒரு மரம், அவங்க அந்த மரத்தை கண்ணியப்படுத்துறாங்க, நாங்களும் ஒரு மரத்தை கண்ணியப்படுத்துவோம். அவங்க அவங்களோட ஆயுதங்களை அந்த மரத்திலே கொழுகிறார்கள், நாங்களும் என்ன செய்வோம்? கொழுவோம் எங்களோட ஆயுதங்களை.
அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்களை அந்த மரத்தடியில அந்த மரத்துக்கிட்ட செய்யறாங்க. நாங்களும் ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்துக்கிட்ட செய்வோம். சஹாபாக்களோட ரிக்வெஸ்ட் ரசூல்லா கிட்ட. ரசூல்லா இத பரவாயில்லை, ஒரு மரம் தானே, இதுல என்ன பிழை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனை என்ன தெரியுமா? அது அவங்களோட கல்ச்சர். சுப்ஹானல்லாஹ், அது அவங்களோட கல்ச்சர், அது அவங்களோட தீன், அவங்களோட கல்ச்சர், அது அவங்களோட சடங்கு சம்பிரதாயம். நீங்க அதை எடுக்க வேணாம். ரசூல்லா சொன்னாங்க, நீங்க கேட்கறது எப்படி தெரியுமா இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்ன மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க? இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார் சமூகத்தினர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த காலத்துல அல்லாஹ் அல்லாம வேறு தெய்வங்களை ஏனைய சமுதாயத்தினர் வணங்கி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் கடவுள்களை ஆக்கித்தாங்க, சிலைகளை ஆக்கித்தாங்க என்று மூசா நபியிட சமுதாயம் கேட்டது. சுப்ஹானல்லாஹ். பிரச்சாரமே அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், இணை வைக்க கூடாது என்றது. ஆனா அடுத்த சமுதாயத்தை பார்த்து, அவர்கள் செய்வதை பார்த்து இவர்கள் நபிக்கிட்டே கேட்டாங்க, எங்களுக்கு அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போல எங்களுக்கும் கடவுள்களை ஆக்கித்தாங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி தான் இருக்குது நீங்க இந்த மரத்தை கேட்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லதர்கபுன்ன சுன்னத மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய நடைமுறைகளை, கலாச்சாரங்களை, கல்ச்சர்களை நீங்க பின்பற்றாம இருக்க மாட்டீங்க அப்படி என்று ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று அபூதாவுத்ல வரக்கூடிய இன்னொரு செய்தி 1134வது இலக்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனால பார்த்தா வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா, 2 நாட்களை விளையாடக்கூடிய நாட்களாக, கொண்டாட்டம் எடுக்கக்கூடிய நாட்களாக அந்த மதீனத்து மக்கள் வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபகால மா ஹாதானில் யௌமான், இந்த 2 நாளும் என்ன? இது என்ன 2 நாள்? காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, நாங்க ஜாஹிலியா காலத்துல இந்த 2 நாட்கள்லயும் விளையாடுவோம், கொண்டாட்டம் எடுக்கிறாங்க. அந்த 2 நாளும் என்ன தெரியுமா? ஒன்று, ஒரு நாளுக்கு பேரு, அதாவது நீரூஸ் அல்லது நியூரூஸ் என்று சொல்லி ஒரு பேர், ஒரு நாள். அது ரோமானியர்கள்ற அல்லது பாரசீகர்கள்ற புத்தாண்டு. அந்த நீரூஸ் என்றா நியூ டே என்ற அர்த்தம், யௌமுன் ஜதீத், புதிய நாள் என்ற அர்த்தம். அப்ப அந்த நாளை அவங்க கொண்டாடுறாங்க. அதே மாதிரி மிஹர்ஜான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நாள். இன்றைக்கும் இந்த 2025 இந்த 2 நாட்களையும் சிலர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மார்ச் 21 நியூரூஸ் என்ற புத்தாண்ட சில நாடுகள்ல கொண்டாடுறாங்க இன்றைக்கும், மார்ச் 21 அல்லது 22. அதே மாதிரி மிஹர்ஜான் என்று சொல்லக்கூடிய அந்த நாள்ல, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி என்று சொல்கிறார்கள், அக்டோபர் 1 அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு நாளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், வருஷா வருஷம் ஒரு நாளை மையப்படுத்தி அதில் உள்ள சில சடங்குகள் சம்பிரதாயங்களை வச்சு அதுல அன்பளிப்புகளை கொடுத்து அப்படியான 2 நாட்களை அந்த நடைமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகள்கிட்ட காண்றாங்க. இது என்ன நாள்னு கேட்கிறாங்க. கேட்டு விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் அப்தலகும் பிஹிமா கைரம் மின்ஹுமா யௌமல் அல்ஹா
வயவுமல் ஃபித்ர். அல்லாஹ் தாலா உங்களுக்கு மாத்தி தந்துட்டான். நீங்க கொண்டாட வேண்டிய 2 நாள் தெரியுமா? இந்த 2 நாளும் அல்ல, நீங்க நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், இந்த 2 நாட்களை நீங்க கொண்டாடுங்க, இதை விடுங்கன்றாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கட புத்திய வச்சு பார்த்தா, எங்கட மனசு சொல்றத வச்சு பார்த்தா, எங்கட நொலேஜ வச்சு பார்த்தா அது என்ன பிழைக்குது? அந்த 2 நாட்கள்ல கொண்டாடுறது மார்ச் 21, அக்டோபர் 1, இதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்றதுல என்ன பிழைக்குது? நாங்க கேட்கிறோம். எங்கட மனசு கேட்குது, எங்கட அறிவு சொல்லுது, எங்கட புத்தி சொல்லுது பிழை இல்லை. ஆனா மார்க்கப்படி பிழை. ஏன் பிழை? இது இன்னொரு சமுதாயத்துடைய கல்ச்சர். அது முஸ்லிம்கள கல்ச்சர் அல்ல, அது இஸ்லாத்தின் கல்ச்சர் அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு மாத்தி தந்துட்டான். நீங்க ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுங்க, அதுல விளையாடுங்க, அதுல சந்தோஷமாயிருங்க, அத வருஷா வருஷம் எடுங்க. அதே போன்று நீங்க ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் அதையும் கொண்டாட்டமாயிடுங்க, வருஷா வருஷம் எடுங்க, அதுல விளையாடுங்க. இதை விடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? அது எங்கட கல்ச்சர் இல்லை, வேறொரு காரணமும் இல்லை, அது எங்கட கல்ச்சர் இல்லை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, மாற்று மத கலாச்சாரமும் மாற வேண்டிய முஸ்லிம்களும் என்ற தலைப்புல நாங்க சில விஷயங்களை பார்க்கிறோம். இந்த தலைப்புக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய, உணர்த்த வேண்டிய, விளங்க வேண்டிய, விளங்கப்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் குதுபாவுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் சில 1-2 விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஷிப்ரம் பிஷிப்ர், திராஅம் பிதிரா, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய நடைமுறைகளை, கலாச்சாரங்களை, சடங்கு சம்பிரதாயங்களை நீங்க பின்பற்றுவீங்க. எப்படி தெரியுமா? நூலுக்கு சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் பார்த்து அவங்க எப்படி செய்யறாங்களோ அப்படியே நீங்களும் செய்வீங்க. எப்படி ஒரு எச்சரிக்கைன்னு பாருங்க. இந்த எச்சரிக்கைக்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு சமூகத்துல நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயம் இருக்கிறதே, அவர்களுடைய அந்த கலாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், இவைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ரசூலுல்லாஹ் உறுதியாக சொல்கிறார்கள், சும்மா இல்ல, சாணுக்கு சான், முளத்துக்கு முளம், அச்சொட்டாக பின்பற்றுவீர்கள். ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? பின்பற்ற வானாம்னு சொல்றாங்க. பின்பற்ற வானாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதை இன்னும் சொல்றாங்கடா, ஹத்தா லவ் சலகு ஜுஹ்ர ரப்பின் லதகல்துமு, அந்த சமுதாயம் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா கூட நீங்களும் நுழைந்து விடுவீர்கள். சூழலோட உதாரணத்தை பாருங்க. உடும்பு பொந்து. என்னோட புத்தியை வச்சு பார்த்தா சப்ஜெக்ட் இல்லை, பிரச்சனை இல்லை, ப்ராப்ளமே இல்லை. ஒரு ஆள் உடும்பு பொந்துக்குள்ள நுழைகிறாரு, கஷ்டப்பட்டு நுழைகிறாரு வச்சுக்கொள்ளுங்க. இத எங்கட முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒரு ஆள் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இது வருஷா வருஷம் நுழைகிறாரு, அல்லது இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அவங்கள்ட்ட இருக்குது, நாங்களும் நுழைவோமே அப்படின்னு எங்கட ஒருத்தர் நுழைகிறாரு. அதுல நாங்க எங்கட புத்தி சொல்லுது பிழை இல்லதானே, பிரச்சனை இல்லதானே. என்ன பிரச்சனை, என்ன பிழை? புத்தியை வச்சு பார்த்தா பிழை இல்லை, எங்கட மனசு சொல்றத வச்சு பார்த்தா பிழை இல்லை. ஆனா மார்க்கத்தை வச்சு பார்த்தா, வஹியை வச்சு பார்த்தா, அல்லாஹ் ரசூல் சொன்னத்தை வச்சு பார்த்தா பிழை. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பாருங்க, இது யார சொன்ன? அல் யஹூத வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களோட கல்ச்சர் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள நுழையும், மிக்ஸ் ஆகும், அது நடக்கும்.
சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. அவங்க உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்க நுழைஞ்சிருவீங்க. இன்னைக்கு சாதாரணமா நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த குத்துபாவை எபனேசர் மஸ்ஜிதுர் ரஹ்மான்ல செய்மடுத்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்குள்ள எத்தனை பேர் பேர்த்டே கொண்டாடுறீங்க? நீ யோசிச்சு பாருங்க. உங்களோட வீட்டுல, உங்களோட குடும்பத்துல, உங்களோட ஏரியால நீங்க பேர்த்டே கொண்டாடுறீங்களா இல்லையா? இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ். பேர்த்டே கொண்டாடுறீங்கன்னா பிரச்சனை, மார்க்கத்துல பிரச்சனை. பாருங்க, பேர்த்டே யார்த கல்ச்சர்? நிச்சயமாக இஸ்லாத்தின் கல்ச்சர் அல்ல, முஸ்லிம்களுடைய கல்ச்சர் இல்லை. இஸ்லாம் சொன்னதும் இல்லை, முஸ்லிம்கள் செஞ்சதும் இல்லை. அதாவது முஸ்லிம்கள்ன்ற கல்ச்சர். இது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கல்ச்சர் ஷுவர். அது இஸ்லாம் மார்க்கத்துடைய கல்ச்சர் இல்லை என்றால் அது வேறு எங்கிருந்தோ வந்த நுழைஞ்ச மிக்ஸ் ஆன கல்ச்சர். 100க்கு 100 ஷுவர். ரசூலா சொன்னாங்களே, அவங்க உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்களும் நுழைஞ்சிடுவீங்க. அவங்க பேர்த்டே கொண்டாடுறாங்க, அவங்களும் பேர்த்டேக்கு கேக் தான் எடுக்கிறாங்க, நாங்களும் கேக் தான் எடுக்கிறோம். அவங்க கேக்க தான் வெட்டுறாங்க, நாங்களும் கேக்க தான் வெட்டுறோம். நீ யோசிச்சு பாருங்க, ஏன் தொதல் வெட்டுல? பேர்த்டேக்கு ஏன் தொதல் வெட்டுல? தொதலை வெட்டலாமே. கேக் வெட்டுறான் அவன், நாங்களும் கேக்க வெட்டுறோம். உடும்பு பொந்துக்குள்ள நுழைகிறான் அவன், நாங்களும் அதே உடும்பு பொந்துக்குள்ள நுழையும். சிந்திக்க மாட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டோமா? அவன் மெழுகுவர்த்தி வைக்கிறான், வச்சு அந்த மெழுகுவர்த்தியில நெருப்ப போட்டு வைக்கிறான், பத்த வைக்கிறான். ஒரு 5, 8, 10, 12 மெழுகுவர்த்திகள் போட்டு பத்த வைக்கிறான். அவன் ஏன் அதை செய்யறான்? அதுக்கு விளக்கம் இருக்குது. ஆனா எங்களுக்கு அது தெரியா தேவையில்ல. அவன் செஞ்ச மாதிரியே எங்கட கேக்ல மெழுகுவர்த்தியை நாங்க வைக்கிறோம், நாங்களும் பத்த வைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை, லக்கத் ஸதக ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டார். நீங்க சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அந்த யூதர்கள்ன்ற கல்ச்சர், கிறிஸ்தவர்களுடைய கல்ச்சர், உடும்பு பொருளுக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்க நுழைவீர்கள். நாங்க யோசிச்சு பார்க்கணும் அந்த சோர்லே. சரி, எங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, நாங்க இப்ப ஒருத்தர் டிபேட் பண்றாரு. எஸ், இது யூதர்களோட கல்ச்சர். ஓகே, இது கிறிஸ்தவர்களோட கல்ச்சர். எஸ், நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா நான் செய்யறேன். என்ன பிரச்சனை கேட்கிறார் திரும்ப. சுப்ஹானல்லாஹ். ஓ, இது முஸ்லிம்களோட கல்ச்சர் இல்ல. எஸ், இது யூதர்களோட கல்ச்சர், இது கிறிஸ்தவர்களோட கல்ச்சர். நான் செய்யறேன். என்ன பிரச்சனைன்னு கேட்கிற திரும்ப. அதுதான் பிரச்சனை. இது எங்கட கல்ச்சர் இல்லைன்றது பிரச்சனை உண்டு. ரெண்டாவது பிரச்சனை, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். நீங்க யூதனுடைய கல்ச்சரை பின்பற்றுகிறீர்கள், அதை எடுத்து ஒப்பாகிறீர்கள் சொன்னால் நீங்க முஸ்லிம் இல்லவாப்பா, அவ்வளவுதான். நீங்க எந்த சமுதாயத்திலிருந்து அதை எடுத்தீர்களோ நீங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். வேணுமா? கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கல்ச்சரை நாங்கள் பின்பற்றினால் என்ன பிரச்சனை தெரியுமா? நானும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். வேணுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட பாடசாலைகள், அரசாங்க பாடசாலைகள், முஸ்லிம் பாடசாலைகள் இருக்குது, தனியார் பாடசாலைகள். நான் ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை. மார்க்கம், நாங்க முஸ்லிம்கள் தனியார் பாடசாலைகள் அல்லது முஸ்லிம்கள் அரசாங்க பாடசாலைகள், முஸ்லிம் பாடசாலைகள் என்றால் அங்கே இஸ்லாத்துடைய கல்ச்சர் பேணப்பட வேண்டும். பிள்ளைகளை நாங்க அனுப்புறோம், நாங்க நினைக்கப்படாது, சின்ன பிள்ளைகள் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சின்ன பிள்ளைகளை அனுப்புற நாங்க பெரிய பிள்ளைகள் தானே, எங்களுக்கு எல்லாம் தெரியுமே.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் ஜகாத்துடைய ஒரு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு விடுகிறார் ரசூல்லா காண்றாங்க. துப்பிடுங்க துப்பிடுங்க என்று சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அந்த புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையாக இருக்கிற தெரியாத வயசுல இருக்கிற நேரம் அவர் துப்பி விடுகிறார். ரசூல்லா துப்ப சொல்றாங்க உங்களுக்கு தெரியவா அன்னா லா நகுலு அஸ்ஸதகா, ஜகாத் எங்களுக்கு ஹராம். ஜகாத்துடைய இந்த ஈத்தம் பழத்தை நாங்க சாப்பிடுறது, எங்க குடும்பம் சாப்பிடுறது, ரசூலுல்லாஹ் குடும்பம் சாப்பிடுறது ஹராம், உங்களுக்கு தெரியவா என்று ரசூலுல்லாஹ் அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற. இன்னைக்கு சிறுவர் தினம், ஆசிரியர் தினம், அந்த தினம் இந்த தினம் வருஷா வருஷம் கொண்டாடுகிறார்கள். யார்ட கல்ச்சர்? நான் சொன்னேன் மார்ச் 21 அக்டோபர் 1 இத ரசூலுல்லாஹ் இந்த 2 நாளை நீங்க கொண்டாடாதீங்க, விளையாடாதீங்க, அதுக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு 2 நாட்களை தந்துட்டான் என்று தடுத்தார்கள். வருஷா வருஷம் கொண்டாடுகிற, வருஷா வருஷம் கண்டியப்படுத்துகிற, வருஷா வருஷம் பரிசில்கள், கிஃப்ட்கள், அன்பளிப்புகள் பரிமாறுகிற இந்த கல்ச்சர், ஆடைகளை மாற்றிக்கொள்றது, புத்தாடை வாங்குறது, இது முஸ்லிம் கல்ச்சர் அல்ல, இஸ்லாமிக் கல்ச்சர் அல்ல. இது வானம், இது தவிர்க்கப்பட வேண்டியது. இதை நாங்க செஞ்சோம் என்றால் இந்த கல்ச்சர் யாருக்குரியதோ அவர்களை சேர்ந்தவர்களாக ஆகிடும் என்ற எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதை கொஞ்சம் தேடி பாருங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இதுல விளக்கம் என்ன, இது என்ன, சரியா பிழையா, இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்கிறார்கள், கேட்டு படிச்சு தெரிஞ்சு நடைமுறைப்படுத்துங்க. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் இம்மை மறுமை வெற்றி தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.